ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. நம்ம இன்றைக்கி ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1 கை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் 80 பாயிண்ட் கிளாத் எடுத்திருக்கேன். எனக்கு கொடுத்த அளவு ஜாக்கெட் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளாத்தை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். கை கீழே மடித்து ஹெம்பிங் பண்ண 1.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கை உயரம் 6 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண எடுத்திருக்கேன். அதையும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் மடிப்பு பகுதி பக்கம் 1 இன்ச் நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆப்போசிட்டில் மேலே இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடை சமமாக பிரிச்சுக்கோங்க. டேப் நான் யூஸ் பண்ணி பிரிக்கிற மாதிரி நீங்களும் பிரிச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். சமமாக பிரித்ததுக்கப்புறம் மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே நான் கோடு போடுற மாதிரி வளைச்சி நீங்களும் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. கீழே கொஞ்சம் குழியாக மார்க் பண்ணால் தான் நம்மளுக்கு கை சுருக்கம் வராது. அதனால் நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டுறதுனால கை சுருக்கம் நம்மளுக்கு வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கை வெட்டியாச்சு. முன்பகுதிக்கு தனியாக எடுத்துக்கலாம். நான் வெட்டுற மாதிரி முன்பக்கம் எடுத்து கட் பண்ணிக்கணும். முன்பக்கம் கட் பண்ண பகுதியை ஒரு அன்கட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.